So good evening students. Today we will see the current affairs analysis dated from 1st March 2024. The first article related to the GDP. Okay, GDP, gross domestic product அப்படின்றது. So the final goods and services that everyone knows. So produced in the domestic area of the country. That's produce பண்ணக்கூடிய final goods and services. It will be calculated as the GDP of the country. So, for example, country எடுத்துக்கோங்க. Countryல there will be households and there will be firms. Firms அப்படின்னா companies or enterprises you can take. So, household will give land. So in the return they will give rent. அப்படி household will give labors, அப்புறம் raw materials, etc. They will return as a money. அதே மாதிரி household will demand products from the firm. The household will demand product as well as pay for the product, and then the firms will pay for the firms will give the products. So இது வந்து input income expenditure methodல. So இதோட income அப்புறம் output is equal to output method measuring the GDP. Then there is a GVA method, gross value added. Value added அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வேல்யூ எப்படி ஆட் ஆகுது அப்படின்றது பொறுத்து அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி மெஷர் பண்றதுக்கு பேரு ஜிபிஏன்னு பேரு. கரண்ட் அவர் ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் அண்டர் கிராஸ் வேல்யூ ஆடட் அட் பேசிக் பிரைசஸ் கேட்டகரியில் வந்து மெஷர் பண்ணப்படுது. ஸோ தேர் இஸ் அ ரியல் ஜிடிபி, அப்புறம் நாமினல் ஜிடிபி இஸ் தேர். ரியல் ஜிடிபி அப்படின்னா கரண்ட் பிரைஸ், ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணும்போது the current year GDP minus current year price plus minus previous year price divided by previous year price into 100. So this will give the exact GDP. So இது வந்து current year price அப்படின்றத when you compare with previous year அதை calculate பண்றது current year price the product 10 pence ப்ரொடக்ஷன்னா அதை பேஸ் இயர் ப்ரைஸ் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை கேல்குலேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் ஆஃப் த பென் அந்த ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு ரியல் ஜிடிபி தட் இஸ் பேஸ் இயர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரியல் ஜிடிபி. when you compare with the current year price and the previous year GDP இந்த மந்த்ல எவ்வளோ இருந்துச்சுன்ற கம்பேர் பண்றீங்க அப்படின்னா that will be called as nominal GDP. GDP deflator அப்படின்றது ரியல் ஜிடிபி. So nominal divided by real into 100. So that is called as GDP deflator. So these are measuring methods of GDP. So in the third quarter kana GDP, that is October to December 2023 third quarter. Adukana GDP on that is 8.1%. It increased from the 7.6ல இருந்து 8.4%. Sorry, 8.4% increase ஆயிருக்கு. The estimated is 7.6. சரியா? So that's about this article. If people can see on the like growth நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் agriculture மட்டுமே contract ஆயிருக்கு. That is minus 0.8%. Manufacturing sector is 11.8%. Construction is 9.5%. ஸோ இது ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட எந்தெந்த செக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டாக இந்த டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஆல்ரெடி வி ஹவ் சீன் எனார்மஸ் டைம். ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான். முன்னாடி சிஎஸ்ஓ அப்படின்ற சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் NSSO தட் இஸ் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கூடிய சிஎஸ்ஓ. 2018க்கு பிறகு this two are merged. NSSOவும் சிஎஸ்ஓவும் மெர்ஜ் பண்ணி NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றத ஆல்ரெடி இருந்தது கூட அதை ஆட் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ். ஸோ இப்போ டேட்டாஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது NSO தான், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ யூ கேன் சி தி ரியல் ஜிடிபி டேட்டா அண்ட் தென் நாமினல் ஜிடிபி டேட்டா.
Quarter 1 ஓடது 8.2 real GDP, 8.5 வந்துட்டு nominal GDP. அது மாதிரி quarter 3 ஓடது 8.4 real GDP. That is நான் இப்போ சொன்னது பேஸ் இயர் கம்பேர் பண்ணி. நாமினல் ஜிடிபி கரண்ட் இயர் பிரைஸ் கூட பார்க்கும்போது கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் பிரைஸ் கூட நீங்கள் ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது 10.1 வருது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். The next article related to there is a 1.26 lakh crore investment in semiconductor sector. Semiconductors அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லையுமே there are semiconductor transistors இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும், அது மாதிரி சிப்ஸ் இருக்கும், மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், இதெல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. We are importing from outside. So COVID time period la China வந்து the major supplier for the Asian countries. அவங்க வந்து கொடுக்கல, அதனால கார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு. ஸோ we went to self-reliant semiconductor sector வந்து self-reliant மாத்திரம்னா நம்ம தற்சார்பு கேட்டகரியில். ஸோ இந்தியாவுக்குள்ளாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்காக we made lot of projects and then அதோட விளைவு தான் இப்போ 3 கம்பெனி வந்து புதுசாக வர இருக்கு. That is Dholera Gujarat, Tata company, Tata Electronics, collaboration with the Taiwan Power Chip Semiconductor Manufacturing Corporation. கிட்டத்தட்ட அவங்க வந்து 91,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பூஸ்ட் தி ஜாப், ஹார்ட்வேர் செக்டார்ல ஜாப் வந்து அதிகமாக இருக்கு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி. அது மாதிரி செமிகண்டக்டர் யூனிட் இன் தி மோரிகான், தட் இஸ் இன் அசாம், 27,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. டாடா செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் பிரைவேட் லிமிடெட். அண்ட் தென் சனாந்த் அப்படின்ற பிளேஸ் குஜராத்தில், சிஜி பவர், அப்புறம் ஜப்பானோட ரெனசஸ் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் தாய்லாந்து. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 7,600 crore வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதோட ப்ராஜெக்ட் வந்து 100 days வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் வில் டேக் டைம். ஆனால் ப்ரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடிஸ் வி ஆர் ப்ரொவைடிங், இன்சென்டிவ்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங் டு பூஸ்ட் அப் தி செமிகண்டக்டர் செக்டர். கிட்டத்தட்ட 2026 நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து 63 billion இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது செமிகண்டக்டர் செக்டார்ல. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், தட் இஸ் ஃபேக்சுவல் திங்ஸ். செமிகண்டக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட். ஸோ இனிமேல் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்ற, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வருது, இவி செக்டாருக்கு போகிறோம், பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்குள்ளே போகிறோம். ஸோ வி ஆர் மூவிங் இன் டு த ரெனியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ வி நீட் செமிகண்டக்டர்ஸ் மோர். ஸோ ஆட்டோமேட்டிக் கார் இதெல்லாம் வரும்போது செமிகண்டக்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும். இன்னைக்கே அதிகமாயிருச்சு. ஸோ அதில் இந்தியா ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா வி நீட் டு டிபெண்ட் ஆன் யூஎஸ், சைனா, ஜப்பான் போன்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு நேரிடும். நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப். ஸோ அதுக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடியது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 76,000 கோடி 2021 வி ஸ்டார்டட் திஸ். எந்த கம்பெனிஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கை விட அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்றப்போ தே வில் பி கிவன் இன்சென்டிவ்ஸ். அண்ட் தென் 10,000 crore மாடர்னைசேஷன் லேப், டெஸ்டிங் லேப் வந்து பாரத் செமிகண்டக்டர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வந்து ஆர்பிஐயோட ரீசன்ட் ரெகுலேட்டரி டுவர்ட்ஸ் சாண்ட்பாக்ஸ். சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ சிம்பிள் திங். ஆர்பிஐயோட டெஸ்டிங் சென்டர். இப்போ பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது உருவாக்குறாங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணக்கூடியது. அதை பீப்புள் கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட், எப்படி அது ஒர்க் ஆகுது, என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு, அதுல இருந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ஒரு டெஸ்டிங் ஏரியாவுக்கு பேர் தான் சாண்ட்பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவைல் பண்றது ஆர்பிஐ. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி ஃபினான்ஷியல் செக்டார்ல ஒர்க் பண்றோம், தட் இஸ் பேங்க், ஒரு புதிய ஆப்ஸ், புதிய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, டிஜிட்டலைசேஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்றதுக்கு, ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றதுக்காக இது சாண்ட்பாக்ஸ் அப்படின்ற டெக்னாலஜி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேடிஎம் வந்து இப்போ ஃபெயில் ஆனதுனால தே ஹவ் கிவன் சம் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ். தட் இஸ் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க, இல்லைன்னா டிஜிட்டலைசேஷன் பண்றாங்க, டிஜிட்டல் பேங்க், ஃபின்டெக் பேங்க்ஸா வருது, கடன் கொடுக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸா வருது அப்படின்னா அவங்க வந்து எந்த விதத்துலையும் டேட்டா ப்ரொடெக்ஷனை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. ஸோ பீப்புளோட, கன்சியூமர்ஸோட ப்ரைவசியில இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அவங்க டேட்டாஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தேர் லைசன்ஸ் வில் பி கேன்சல். அது மாதிரி
முன்னாடி எல்லாருக்குமே அலோவ் பண்ணாங்க, கம்பெனிஸுக்கும் அலோவ் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் லிமிட்டட் லைபிலிட்டி எல்எல்பி கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ண இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதர் கம்பெனிஸ் ஆர் நாட் அலோட். சரியா? ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் இப்போ இந்த சாண்ட்பாக்ஸ் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி. ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். தட்ஸ் ஆல். The next article, leopard oda population India oda data வந்து Bhupendra Singh minister வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேட்டஸ். ஸோ leopard population இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட அளவு வந்துட்டு 13,874. அதில் மத்திய பிரதேஷ் இஸ் த டாப் இந்தியாவில், தட் இஸ் 3,907. மகாராஷ்டிரா வந்து செகண்ட் பிளேஸ்ல 1985. கர்நாடகா வந்து தேர்ட் கேட்டகரி 1783. அது மாதிரி தமிழ்நாடு 1070 அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ டாப் 4 ஸ்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்டா இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 70% ஆஃப் தி லெப்பர்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா. அது மாதிரி லெப்பர்ட் பாப்புலேஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து ஐயூசிஎன்ல இட் இஸ் இன் வல்னரபிள் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது வல்னரபிள் கேட்டகரி. சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1, தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்பெண்டிக்ஸ் 1. அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஸ்கெடியூல் 1 கேட்டகரி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் கேட்கலாம். ஸோ லெப்பர்ட் பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ற வி ஹேவிங் என்டிசிஏ, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான். ஸோ டைகர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அவங்க தான் இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற. வி ஹேவிங் ப்ராஜெக்ட் லெப்பர்ட் ஆல்சோ. ஸ்னோ லெப்பர்ட் இருக்கு, நார்மல் லெப்பர்ட் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சில ஸ்டேட்ஸ்ல தெர் இஸ் அ டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஸோ அதுல இம்பார்ட்டண்டா அருணாச்சல் பிரதேஷ், அசாம், வெஸ்ட் பெங்கால் தெர் இஸ் அ ரைஸ் ஆஃப் 150%. உத்தரகாண்ட் வந்து பிக் கேட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய, பிக் கேட்ஸ் அப்படின்னா தெர் ஆர் 7 பிக் கேட்ஸ், தட் இஸ் டைகர், லயன், இது எல்லாமே. அதுல உத்தரகாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ அது டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. So that's about this article. The next article related to the Agleka Islands. So PM வந்து அக்லேக்கா ஐலண்ட்ல ஏர் ஸ்ட்ரிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னாடி 2019 டைம் 2021 டைம் பீரியட்ல there is a huge protest from the people of Agleka Island. So actually we having a Sagar project, security growth for all in this region அப்படின்ற ஒரு லைக் இந்தியன் ஓஷன் ஏரியால வி ஆர் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரிஸுக்கு எது பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் முதல்ல ரெஸ்பாண்டர். அது மால்தீவ்ஸுக்கு நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி ஸ்ரீலங்கா ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல வந்தப்போ நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே அவங்க புயல்ல பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னா சுனாமி போன்ற வேவ்ஸ்ல பாதிக்கப்படுறாங்கன்னா வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், சப்போர்ட்டர் ஃபார் த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இருக்கும்போது, இல்லைன்னா வார் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கேட்டகரியில் சாகர் இனிஷியேஷன், தட் இஸ் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்ற இனிஷியேஷன் வந்து 2014 பிளான் பண்ணப்பட்டு 15ல லான்ச் பண்ணாங்க. இது செக்யூரிட்டி க்ரோத். ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியாக்களுடைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம அலைன் பண்ணி இருக்கணும். இப்போ மால்தீவ்ஸ் வந்து சைனா கூட அலைன் ஆகுறாங்க. பிகாஸ் சைனா இஸ் வெரி டேஞ்சரஸ் வென் தே கம் டு இந்தியன் ஓஷன். தே ஆர் டூயிங் ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் பாலிசி, இந்தியாவை கவர் பண்ணக்கூடிய பாலிசி பண்றாங்க. ஸோ நமக்கு சைனா கூட ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தே வில் கிவ் த்ரெட்டன். ஸோ இந்த சி சைட்ல இருந்தும் நம்மளை த்ரெட்டனிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஸோ ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ கோ அண்ட் ரிவைஸ் தோஸ் டாபிக்ஸ். அதில் மெயினாக இந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், தட் இஸ் மொரிஷியஸாக இருக்கட்டும், மால்தீவ்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், சைனாவோட அலைன்மெண்ட் அதிகமாயிருச்சு. இப்போ மால்தீவன் பிரசிடென்ட் வந்து ரொம்ப ஃபேவரபிள் டுவோர்ட்ஸ் சைனா. ஸோ அது எல்லாமே தெரியும் நமக்கு. ஸோ அகலேகா ஐலண்ட்ல வந்து ஆக்சுவலா ஏர் ஸ்ட்ரிப் எது கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஏரியால சைனாவோட பிரசன்ஸை கவுண்டர் பண்றதுக்காக. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம், வார் லைக் சிச்சுவேஷன்ஸ். ஸோ சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் பாலிசியை உடைக்கிறது தான் இந்த அகலேகா ஐலண்ட்ல. மொரிஷியஸ்ல இருந்து மொரிஷியஸோட தீவு அது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு மொரிஷியஸ்ல இருந்து. ஸோ யூ கேன் சி ஆன் த மேப்.
மடகாஸ்கருக்கு பக்கத்துல வந்து மொரிஷியஸ்ல இருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கு, பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மொரிஷியஸ். மொரிஷியஸோட தீவு தான் நம்ம அந்தமான் நிக்கோபார் இருக்கிற மாதிரி, பட் 1000 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் மொரிஷியஸ் லேண்ட். மால்தீவ்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல வருது. அது மாதிரி நமக்கு இங்க சொமாலியா பைரட்ஸ் அதிகம், இந்த கடல் கொள்ளையர்கள் பிரச்சனை. ஸோ அதையெல்லாம் கவுண்டர் பண்றது வி நீட் டு ஹாவ் அ ஏர் பேஸ் இன் தோஸ் ஏரியாஸ். அப்போ நம்மளோட ராணுவம் போய் உடனே இறங்கி ஆக்ஷன்ல இறங்குறதுக்காக இந்த ஏர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே தேவைப்படுது நமக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஹவ் இனாகிரேட்டட் திஸ். இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ஏரியா. கிட்டத்தட்ட இது வந்து இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் பீப்புள் இருக்காங்க, பீப்புள் செட்டில்மெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2600 ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட், தட் இஸ் 6400 ஏக்கர்ஸ் லேண்ட் மட்டும்தான் அந்த ஐலாண்ட் இருக்கு. தட் இஸ் அ சாண்டனி ரீட்டா அப்படின்ற பிளேஸ்ல பீப்புள் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி வென்குட் கிளிங் அப்படின்ற பிளேஸ் பீப்புள் செட்டில்மெண்ட்ஸ் அங்க இருக்கு. இருந்தாலுமே நம்ம இந்த ஏர் ஸ்ட்ரிப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அதை வந்து இனாகிரேட் பண்ணிருக்கோம். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ சாகர் இனிஷியேஷன் இஸ் த மெயின் திங். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ரீசன்ட்லி தூத்துக்குடி வந்தப்போ தே ஹேட் லான்ச் ப்ராஜெக்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரஜன் பவர்டு ஃபெரி சர்வீஸ் இன் கொச்சினோட ஷிப்யார்டில் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் போட் ஹைட்ரஜன்ல ஓடக்கூடிய. ஆல்ரெடி சோலார் பவர்ல பண்ணதும் கேரளால தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஹைட்ரஜன்ல ஓடக்கூடியது. ஹரித் நுக்வா அப்படின்ற இனிஷியேட்டிவ்ல இது பண்றாங்க. ஸோ இட்ஸ் the boat is not named as ஹரித் நிக்வா, கிரீன் போட்டுக்கு பேரு ஹரித் நிக்வான்னு பேரு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ல தான் இது பண்றாங்க. சோலாரா இருக்கட்டும், ஹைட்ரஜனா இருக்கட்டும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபார் யூபிஎஸ்சி. The next article, the hydrogen power அப்படின்றது உங்களுக்கு தெரியும். So already we have studied. So the next article, cross voting system in the Rajya Sabha election. So Rajya Sabha elections வந்து நார்மலா under article 80 there is a Rajya Sabha having 245 seats, 250 original constitutionல, and it was reduced to 2024 it was reduced to 245. 245 233 are indirectly elected from the states. அது மாதிரி the 12 seats were nominated by the president in the various fields, that is literature, social service, science, arts category. The 4 category, so it will be nominated. So in the 233 members are elected from the state legislatures, including Delhi and Puducherry, which having state legislatures. ஃபியூச்சர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து எலெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ எலெக்ட் பண்ணும்போது நார்மலா இப்போ லைக் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லை நார்மல் ஒரு பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், நாட் இன் த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து விப்போட ஆர்டரை வந்து ஒபே பண்ணணும். வென் ஓட்டிங், இப்போ ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பண்றாங்க அப்படின்றப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு விப் இருப்பாங்க, கொறடா அப்படின்ற பர்சன். அந்த கொறடாவோட ஆர்டர் ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலைன்னா 10th schedule அடிப்படையில் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து நடைமுறைக்கு அப்பீல் ஆகும். when they not disobey without the permission, they are not voting, like abstain பண்றாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனா ராஜ்யசபா வந்து ராஜ்யசபாவோட எலெக்ஷன் அப்படின்றப்போ இட்ஸ் the ராஜ்யசபா இட்ஸ் மோர் ப்ரிவிலேஜ் than the ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதோட எலெக்ஷன்ஸ் அப்படின்றப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட பவர் அதுல செல்லுபடி ஆகுது அப்படின்றதுனால ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு வந்து யாருக்கு வேணா வாக்களிக்கலாம் வித்தவுட் தி விப் ஆர்டர். விப் ஆர்டர் வந்து வயலேட் பண்ணல, விப் ஆர்டர் இஷ்யூ பண்ணக்கூடாது. அது மாதிரி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு விப் ஆர்டர் பண்ணக்கூடாது, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு விப் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு விப் ஆர்டர் ஒபே பண்ணணும்னு கிடையாது. ஸோ அப்படி வயலேட் பண்ணுனா ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸ் ஃபார் லைக் கர்நாடகா, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாமே வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் பிஜேபி பர்சன்ஸை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு காங்கிரஸ் மெம்பரை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால 3 எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க கர்நாடகாவில். அது மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரே எம்பிக்கான போட்டியில காங்கிரஸ் வந்து தோக்கடிக்கப்பட்டிருக்கு, ஈவன் தோ தே ஹாவ் மெஜாரிட்டி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இதுல விப் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து இவங்களுக்கு ஏன் வராது அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன்ல ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வராது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அது காரணம் சுப்ரீம் கோர்ட் வந்து மெனி டைம்ஸ் இன் கேசஸ் தே ஆர் நாட் த பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். வந்து ராஜ்யசபா வந்து பவர்ஸ் மோர் தேன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இல்லைன்னா அபோவ் தி பவர். குல்தீப் நாயர் வர்சஸ் இந்தியா கேசஸ்ல ஓப்பன் பேலட் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்ல வந்து யாரு யாரு வாக்களிக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த கட்சியோட ஏஜென்ட் அங்க இருப்பாங்க, அவங்களுக்கு காமிக்கணும். காமிச்சிட்டு தான் வாக்களிக்கணும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து காமிக்க கூடாது. காமிக்கல, இவங்க காமிக்கல அப்படின்னா, கட்சி சார்ந்து நிக்கிறவங்க காமிக்கல, ஓட் பண்றவங்க காமிக்கலன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து காமிக்க கூடாது. அப்படி காமிச்சாங்க அப்படின்னா தே கேன் பி disqualified. So இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான். இட்ஸ் நாட் இன் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா பார்ட்ல கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். நார்மலா ஸ்டாட்டிக் பார்ட்டை படிச்சிருங்க ராஜ்யசபா ஃபுல்லாவே. தட்ஸ் ஆல். The next article, there is a new sea slug, that is கடல் நத்தை. அது வந்து லைக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன் வெஸ்ட் பெங்கால் ஏரியா, அப்புறம் ஒடிசாவோட கடற்கரையில லைக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நெய்ம் வந்துட்டு நம்மளோட பிரசிடென்டோட நெய்மை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மெலனோ கிளேமிஸ் திரௌபதி அப்படின்ற பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால இம்பார்ட்டன்ட், மற்றபடி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். ஸோ பிக் கேட்ஸ் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி லெப்பர்டு உங்களுக்கு சொன்னேன், அது மாதிரி 7 big cats are there: tiger, lion, leopard, snow leopard, puma, jaguar, அப்புறம் சேட்டா. ஸோ இந்த இதுல பூமாவும் ஜாகுவார் மட்டும்தான் இந்தியாவில கிடையாது, மற்ற 5 பிக் கேட்ஸுமே இந்தியாவில இருக்கு. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 1972 we had NTCA ப்ராஜெக்ட் டைகர். லாஸ்ட் இயர்ல இதோட 50வது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். 50 years of Project Tiger, 1975, sorry. 50வது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த IBCA, தட் இஸ் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 96 கண்ட்ரீஸ்ல இந்த பிக் கேட்ஸோட பாப்புலேஷன் இருக்கு. பிக் கேட்ஸ் அப்படின்னா லயன், டைகர், ஜாகுவர், பூமா, ஸ்னோ லெப்பர்ட், சீத்தா, இதெல்லாமே வரும். ஸோ இதுல ஒரு பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரில இருந்தாலும் தே ஆர் அண்டர் தி 96 கண்ட்ரில இந்த பாப்புலேஷன் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் இது இருக்கோ அந்த ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வாலண்டரியா இந்த அலையன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேர் வில் பி அன் இன்டர்நேஷனல் அசம்பிளி, ஜெனரல் அசம்பிளி இருக்கும். அந்த அசம்பிளி மூலமா ஒரு ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 150 கோடி வந்து இந்தியா இப்ப இந்தியன் கேபினெட் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய ஃபண்டு 96 கண்ட்ரிஸ், இதுல இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிஸ் இதுல ஜாயின் பண்ணணும், அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபண்டிங் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைட் லைக் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டிங் மூலமா இந்த பிக் கேட்ஸை வந்து அவங்களோட ஹேபிடேட், அதுகள் வாழக்கூடிய அந்த ஹேபிடேட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நீங்க இந்த லெப்பர்டுக்கு நான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கன்சர்வேஷன் சொல்லிட்டேன். அது மாதிரி மற்ற பிக் கேட்ஸோட இன்டர்நேஷனல் கன்சர்வேஷன் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் நேச்சர், அப்புறம் சைட்ஸோட டேட்டாஸை வந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா எடுத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்தியா என்னென்ன கன்சர்வேஷன் எஃபோர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ எதனால இது பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவிங் அ பிக் கேட் பாப்புலேஷன்ல 5 பிக் கேட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கு. டைகர் பாப்புலேஷன் வேர்ல்டுல 70% பாப்புலேஷன் இன் இந்தியா. அது மாதிரி லெப்பர்ட் பாப்புலேஷன் ஆல்சோ சேம். ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷனும் ஹிமாலயன் ஏரியாஸ்ல அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வி நீட் டு ஹேவ் திஸ் அலையன்ஸ். ஸோ அதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணிக்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, அதே மாடல்ல தான் இதை கிரியேட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதான் அதை இனிஷியேட் பண்றாங்க, லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு. அப்போ ஃபண்டிங் இப்போதான் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, with reference to the hydrogen, which of the following statements these are correct? Statement number 1, hydrogen produced from natural gas with carbon sequestration
is called blue hydrogen. Statement number 2, hydrogen generated entirely from renewable power sources is called green hydrogen. How many of these statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, Article 371A of the Constitution, Indian Constitution, is related to which of the following? Options are A, the Directive for Development of Hindi language. Option B, special provision for Sikkim. Option C, special provision for Nagaland. Option D, none of the above. Question number 3, the Kulasegirapattinam spaceport recently seen in news is located in which of the following states? Option A, Karnataka. Option B, Andhra Pradesh. Option C, Tamil Nadu. Option D, Odisha. Question number 4, consider the following statements regarding the Financial Intelligence Unit. Statement number 1, it disseminates information relating to the suspected financial transactions. Statement number 2, it works directly under the Prime Minister's office. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to Swayam Plus platform, consider the following statement. Statement number 1, it offers programs to enhance employability of youth. Statement number 2, it provides content in Indian regional languages. Statement number 3, it is managed by Nidhi Aayog. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct. Option B, only two are correct. Option C, all the three. D, none of the above. Okay, now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is B. Question number 3, answer is C. All the three. Question number 4, answer is D. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.